டாக்டர் வணக்கம். டாக்டர், ஒரு அரசாங்கத்துக்கு அரசியல் ரீதியாக எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் ஒரு அரசாங்கத்திற்கு தேவை இருக்குது. திரும்ப திரும்ப நீங்கள் உங்கள் பிரச்சனையை வந்து சொல்லுங்கள், அதை தீர்ப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கையை ஒரு அரசு உருவாக்க வேண்டியது கடமையும் பொறுப்பும் அவங்களுக்கு இருக்குது. இது ஆட்சியில் இருந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் செஞ்சது. அவங்களும் கிராம வாரியாக சிறப்பு முகாம்கள் போட்டாங்க. இதை நாங்கள் அந்த மாதிரி பார்க்கணுமா, இல்லை நீங்கள் இந்த ஒரு டேக்லைன் வச்சுட்டு போகிறீங்கல்ல, உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த டேக்லைனுக்கான காரணம் என்ன? முதல்ல அண்ணன் சொன்னார் நாங்கள் விலைவாசி உயர்த்திட்டோம் அப்படின்னு. பொருளாதாரத்துடைய அடிப்படை என்னன்னா, ஒரு மாநில அரசால் பொருளாதார விலையுடைய ரூபாயுடைய மதிப்பை வந்து நாங்கள் தான் குறைச்சிட்டோம் அப்படின்னார். அது வந்து நீங்கள் கூட்டணியில் இருக்க மோடி அரசுக்கு கேட்க வேண்டிய கேள்வி. ஏங்க இந்தியா முழுவதும் இவ்வளோ விலைவாசி ஏறி இருக்கு, ஏன் பணவீக்கம் இவ்வளோ அதிகமாக இருக்கு, ஏன் வந்து டாலர் விலை இவ்வளோ அதிகமாக இருக்கு? ரொம்ப கரெக்டாக சொன்னார். அன்னைக்கு 1000 ரூபா, அன்னைக்கு 1000 ரூபா இருந்த வேலை, அன்னைக்கு 1000 ரூபா இருந்தது வேற, இன்னைக்கு 1000 ரூபா கண்டிப்பானே. ஏன்னா அன்னைக்கு மோடி அரசாங்கம் வருவதற்கு முன்னாடி டாலரோட விலை 65 போகல. இல்ல விலைவாசி எப்படி ஏறுதுன்றதுக்கு நான் கணக்கு இல்ல நான் சொல்றேன், இருங்க இன்னும் கணக்கு சொல்றேன். நீங்க கூட்டணியில் இருக்கீங்கல்ல மோடி அரசாங்கம், அது வந்து சமீபத்தில் ஒரு தரவு சொல்லுது, இந்தியா முழுக்க எந்தெந்த மாநிலத்துலலாம் பணவீக்கம் இருக்கு, எங்க விலைவாசி ஏற்றம் இருக்கு அப்படின்னு. அதுல சிறந்த மாநிலமா தான் சொல்றது வந்து கேரளாவும் தமிழ்நாடும். அப்ப உங்க கூட்டணியில இருக்கிற பாஜக வந்து தமிழ்நாட்டுல பணவீக்கம் இல்லைன்னு சொல்லுது, நீங்க அதிமுக வந்து பணவீக்கம் இருக்குன்னு சொல்லுதுன்னா உங்களுடைய பொருளாதார புரிதல் வேற, மோடியுடைய பொருளாதார புரிதல் வேறன்றதை நான் இங்க பதிவு பண்ணிடுறேன். ஒண்ணு இதான் பிரச்சனை. ஏன்னா ஆட்சி நிர்வாகம் என்னன்றது தெரியாம போற போக்கில் அடிச்சு விட்டோம்னு வச்சுக்கோ, என்ன வேணாலும் விடலாம். இந்த பல்பு சரியில்லை, இந்த ஏன்னா நடத்துறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அரவிந்த் ஒரு ஷோ நடத்துறோம்னா கெஸ்ட்டை கூப்பிடணும், எதுவுமே நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோ, என்னையா ஷோ நடக்குதுங்க, பல்பு சரியில்லை, கேமரா சரியில்லை, 10 நிமிஷம் முன்னாடி வர சொல்றாங்க, அப்படி சொல்லிட்டு போறது அதிமுகவுக்கு பழக்கம். நிர்வாகம் வேணா என்ன அப்படின்னா, இப்ப சொன்னாங்க அன்னைக்கு மனுக்கள் அன்னைக்கு மனுக்கள் பெறப்பட்டுச்சு. ஏங்க ஒருத்தருடைய தேவை, நீங்க நேத்து சாப்பிட்டீங்கன்றதுக்காக நீங்க சாப்பிடாமலாம் இருந்துருவீங்க, புரியுது ஓகேவா? நேத்து உங்களுக்கு பட்டா மட்டும் பிரச்சனையா இருக்கும், இன்னைக்கு பட்டா வாங்கின இடத்துல வீடு கட்டுவீங்க, அதுக்கு இபி கனெக்ஷன் தேவைப்படும். அப்ப பிரச்சனைகள் ஒரு நாளும் ஒரு மனிதர்களுக்கு தேவை வந்துகிட்டே இருக்கும். அப்ப நாங்க வந்து ஒரு வருஷமா என்ன பண்ணீங்கன்னா, ரொம்ப நேத்து பிரஸ் மீட் ஐஏஎஸ் ஆபீசர் அமுதா அம்மையார் அவர்களுடைய பிரஸ் மீட்டை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெளிவாக சொன்னாங்க, 1,04,00,000 மனுகளில் 1,01,00,000 மனுக்களுக்கான தீர்வை நாங்கள் கொடுத்து விட்டோம். அப்போ இந்த 4 ஆண்டுகள்ல நாங்க என்ன செஞ்சோன்றதுக்கு பதில் நாங்க சொல்லியாச்சு. இதை கடந்து ஒரு மக்களுக்கும் ஒரு நிலையில் ஒரு தேவைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அத ஒரு நிமிஷம், நீங்க இந்த 1,04,00,000 மனுக்கள்ல 1,01,00,000 மனுக்கள் வந்து நாங்க தீர்வை கொடுத்துட்டோம். நீங்க இந்த தீர்வை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது என்னன்னா டாக்டர், நீங்க அரசு துறையை பொறுத்தவரை என்னன்னா, அந்த பெட்டிஷன் டிஸ்போஸ்டு அப்படின்னு சொல்லிட்டா, நீங்க பட்டாவுக்காக விண்ணப்பிக்கக்கூடியவருடைய பெட்டிஷன்கள் டிஸ்போஸ் செய்யப்படுகிறது. அது பட்டா வழங்கி டிஸ்போஸ் செய்யப்படுவதில்லை. இல்ல நான் சொல்றேன், டிஸ்போசல் எனக்கு புரிஞ்சிச்சு, அதான் அடுத்த பாயிண்டா சொல்ல. இந்த மாதிரி டிஸ்போஸ் ஆஃப்னா அவங்க அதுக்கு தகுதியானவர்களா இருந்தா, இப்போ நான் கூட கேட்கலாம், எனக்கு வீடு இருக்கு, நான் போய் இலவசமா எனக்கு 2 ஏக்கர் இடம் கொடுங்க, உங்களோட ஸ்கீம்ஸ்ல வந்து ஹவுசிங் போர்ட்ல ஒரு வீடு கொடுங்க, நான் மனு கொடுக்கலாம். அது ஐ எம் நாட் எலிஜிபிள். ஸோ இட் இஸ் டிஸ்போஸ்ட் ஆஃப். மனுக்கள் என்ன வேணாலும் வரும். இத்தனை மனுக்கள் வரும்போது தகுதியானவர்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கப்பட்டிருக்கு, தகுதி இல்லாதவர்களுக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு. இதுதான் டிஸ்போஸ்ட் ஆஃப் டேர்ம். ஸோ மக்கள் கிட்ட இருந்து பல மனுக்கள் வரும். உதாரணத்துக்கு உதவித்தொகையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு கவர்மெண்டோட ஜியோ படி அரசு அலுவலர்களுக்கு கிடையாதுன்னு. இப்போ அவங்க வீட்டில இருந்தும் மனு கொடுப்பாங்க. அப்போ அது டிஸ்போஸ் தானே பண்ண முடியும். அந்த மனு வந்து கொடுத்துட்டாங்கன்றதுக்காக தீர்வாக இல்லை நீங்கள் மாதம் வந்து 5 லட்சம், வருஷத்துக்கு 5 லட்சத்துக்கு மேலே வருமானம் சம்பாதிச்சாலும் நீங்கள் மனு கொடுத்ததுக்காக அந்த 1000 ரூபா கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. அரசுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வச்சு செயல்படும் போது யாரெல்லாம் அதில் தகுதியானவர்களோ அவர்களுக்கு கிடைக்கிறது, தகுதி இல்லாதவர்களுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுதுன்றதுக்கான காரணங்களை சொல்றோம். இப்போ இது எல்லாம் நடைமுறையில் இருக்குது. இன்னைக்கு தான் வந்த மாதிரியும் தொடர்ந்து மக்களோட தாங்க நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதுக்கும் எலெக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றாங்க. நாங்கள் போன வருஷத்துக்கு முன்னாடியும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், முதல்வரின் முகவரின், பல சிஎம் செல்லின், இது எல்லாமே தொடர்ந்து மக்களுடைய
குறைகளை தீர்த்துக்கிட்டே தான் இருக்கும். இதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இதே தவிர இது கிடையாது. நீங்க சொல்லும்போது அதிமுகவும் நடத்துச்சுன்னு, அதிமுக நடத்துனது வெறும் வருவாய்த்துறை சார்ந்தது, வெறும் OAPA, ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்குறது, எலிஜிபிலிட்டி. இங்கே அதை கடந்து பல துறைகளை ஒருங்கிணைச்சு நடத்துகிறோம். கிராமப்புறங்களுக்கு தனியாக, நகரப்புறங்களுக்கு தனியாக, இதில் OAPA முதல் கொண்டு, எலக்ட்ரிசிட்டி முதல் கொண்டு, எஜுகேஷன் முதல் கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒருங்கிணைச்சு அதிமுக செய்யலை. அதனால அதிமுக செய்ததும் இதுவும் நீங்க ஒருங்கிணைச்சு பார்க்க முடியாது. அவங்க வெறும் வருவாய்த்துறை சார்ந்து 10-12 விண்ணப்பங்களுக்கான கேம்ப் மட்டும் தான் நடத்தினாங்களே தவிர நாங்க நடத்தின மாதிரி அரசுடைய 13 துறைகளையும் ஒருங்கிணைச்சு செய்யவில்லை அப்படின்றது முதல் இது. ஸோ இது வந்து முதல்வர் ஏன் செய்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசு ஆஃபீஸுக்கு போகிறது அப்படின்றது கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது. டெக்னாலஜியை பற்றி பேசினார். இந்த டெக்னாலஜியை 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பெரிய டெக்னாலஜி இருந்துச்சு, நீங்கள் ஏன் அப்போ கேம்ப் நடத்துனீங்கன்னு திரும்ப கேள்வியை நம்மளால வைக்க முடியும். இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான். அதாவது இன்னைக்கு எல்லா அரசாங்கத்தினுடைய சேவைகளும் கணினிமயமாக்கப்பட்டுருச்சு, சரியா? அது எதுவாக வேணா இருக்கலாம். எல்லாமே கணினிமயமாக்கப்பட்ட பிறகு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு முன்னால் நாங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், கரெக்டாக? இப்போ ஒரு பட்டா கேட்டு விண்ணப்பம் பண்ணுறாங்கன்னா டாக்குமெண்ட்டை வச்சுட்டு சர்வே நம்பர்லாம் போட்டு பட்டா போட்டு ஆன்லைனில் விண்ணப்பம் பண்ணாதான் அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும், கண்டினியூஸ் ப்ராசஸ். கரெக்டாக நான் சொல்கிறது உங்கள்கிட்ட? நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. இப்போ ஒரு இடத்த அளக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோன்னா, நாங்கள் இ-சேவை மையத்துக்கு போய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணினாதான் ஒரு 15 நாளைக்குள்ள சம்மந்தப்பட்ட சர்வேயர் வந்து அந்த இடத்த வந்து அளந்துட்டு போவார். இதுதான் ப்ரொசீஜர். இப்போது நான் வந்து என்னோட இடத்த அளந்து கொடுங்கன்ட்டு கையில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கையில் கொடுக்குறேன். இப்போது இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? இல்லை, இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சில குறைகளுக்கு 3 நாள் டிபார்ட்மெண்ட்டுடைய NOC தேவைப்படுது. சரி, இப்போ அதுதான் இதோடைய முக்கியமான ஃபோக்கஸ். சரி, இப்போ 3 நாள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக நீங்கள் இ-சேவையில் அப்லோட் பண்ணி அது எவ்வளோ சிக்கலாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு EB கனெக்ஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அங்கே பட்டா இஷ்யூ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பட்டா இஷ்யூ வாங்கணும், அதுக்கப்புறம் EBக்கு போகணும். இப்போ இந்த ஸ்கீம் படி என்னென்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய அந்த எல்லா துறைகள்லேருந்தும் உடனே NOC வாங்குறதும் உடனே கிளியரன்ஸ் கொடுக்குற வேலைகள் இங்கே நடக்குது. சரி, இந்த காலகட்டத்தில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் இந்த சிறப்பு திட்டம் நடக்கக்கூடிய இந்த ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் இறுதி வரையிலான இந்த காலகட்டத்தில் யாராச்சும் ஒருத்தங்க ஆன்லைன்ல விண்ணப்பம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இல்ல நான் கேட்கிறேன், அதுவும் இதோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளப்படுமான்? இல்ல, அதாவது அது வந்து ஒரு டெக்னிக்கலா அதுதான் உண்மையான மனு. இல்ல இதுல இஷ்யூ என்னன்னா, தீர்வு கிடைக்குதா, மக்களுக்கான அக்சசிபிலிட்டியை கிரியேட் பண்ணி இருக்கோமா இல்லையான்றதான் கொஸ்டின். இப்போ இது பிரச்சனை. அப்ப ஆன்லைன் ப்ரெஃபர் பண்றவங்க ஆன்லைன்ல பண்ணிட்டு போட்டோம், எல்லாரும் நேர்ல தான் வரணும்னு நாங்க சொல்லவே கிடையாது. இந்த ஆன்லைன்ல இந்த காலகட்டத்தில் இது ஒரு ஸ்பெஷல் கேம்ப்னு சொல்றீங்க சார். எல்லா ஆபீசர்ஸும் கேம்ப்ல உட்காந்து எல்லா ஆபீசர்ஸும் இருக்க மாட்டாங்க, அதுதான் நான் சொல்றேன். இப்போ கொரோனாக்கு ஸ்பெஷல் கேம்ப் நடத்துறப்ப ஹாஸ்பிட்டல்ல மூடிட்டோமா என்ன? ஓபியில் வந்து வீட்டுக்கிட்ட வந்து வேக்சின் கேம்ப் நடத்துகிறப்போ மற்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்கேயும் வேக்சின் போட மாட்டோம்னு சொன்னோமா என்ன? இது வந்து ஒரு கேம்ப்புன்றது அரசு இயங்கிக் கொண்டே இருக்கும். கூடுதலாக சிறப்பு முகாம்கள், இது 2 தான் வித்தியாசம். அதுக்காக எல்லா ஆஃபீஸரும் இங்கே இருக்காங்கன்னா என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸை பூட்டிட போகிறாங்களா என்ன? தாசில்தார் ஆஃபீஸ் பூட்டிட போகிறாங்களா என்ன? VO ஆஃபீஸை பூட்டிட போகிறாங்களா என்ன? ஒரு தாலுகாவில் அதிகபட்சம் ஒரு 2 BDO 2 BDO இருப்பாங்களா சார்? ஒரு 2 BDO இருப்பாங்க. நீங்கள் ஒரு சர்வேயர் இருப்பார் ஒரு தாலுகாவில், ஒரே ஒரு சர்வேயர் தான் இருப்பார். சர்வேயர்லாம் ரொம்ப பற்றாக்குறை. நீங்கள் இப்போ இந்த பட்டா வாங்குறதா இருக்கட்டும், இல்லை சப்டிவிஷன் பிரித்து அவங்க கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமும் இயல்பாகவே கொஞ்சம் டிலே ப்ராசஸில் நடக்கக்கூடிய வேலை தான். இப்போ நீங்கள் ஒரு தாலுக்காவில் ஒரு கேம்ப் ஒன்று போட்டிங்கன்னா, யதார்த்தத்தை சொல்கிறேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. ஒரு கேம்ப் ஒன்று போட்டுட்டீங்க, சிஎம்னுடைய ஆர்டரில் ஒரு ஸ்பெஷல் கேம்ப் நடக்குதுன்னா, நீங்கள் சர்வேயரும் அங்கே தான் கிடப்பாரு, BDOவும் அங்கே தான் கிடப்பாங்க, எல்லாரும் அங்கே தான் கிடப்பாங்க. அப்புறம் எப்படி வேலை நடக்கும்? இல்லை, மற்றவங்களுக்கான வேலை இது என்ன? ஒரு 15 நாள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் இங்கே இருப்பாங்க. இதுக்காக தான் 6 மாதம் எடுத்திருக்குல்ல. 6 மாதம் டைம் இருக்கு, நவம்பர் வரையும் டைம் இருக்கு, ஜூலை டு நவம்பர் கிட்டத்தட்ட 5 மாதம் இருக்குன்றப்போ அதை டைம் ஃப்ரேம்டா யார் யாருடைய கோரிக்கைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய கடினமான விஷயமா இருக்காது. நிச்சயமாக அதை நாங்கள் செஞ்சு காட்டுவோம், விமர்சனங்களுக்கு அப்பால் அதை செஞ்சு காட்டுவோம். ஓகே.